அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம மாணவர்களுக்கு கொண்டு வந்துடணும் நோக்கத்தில் ஒரு கண்டென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ பல நேர போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு உருவாகிருக்கு. ஸோ இது எந்த பற்றி டாபிக்னா, இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டியோடைய ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிசல்ட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபைனல் ரிசல்ட்னாலும் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இதில் எதுவும் மாற்றங்கள் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறோம். அன்லெஸ் ஏதாவது அவங்க அலாட்மெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் மாறும். ஸோ ப்ரொவிஷனல் ரிசல்ட் வரும்போதே என்னென்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்டு வந்து எல்லாருமே நான் எதிர்பார்த்தது தான். என்னுடைய கால்குலேஷன் அனலைஸில் எங்கேயுமே தப்பு இல்லை. ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட்டில் கட் ஆஃப் பெரிய மாற்றங்கள் இருக்கா சார்? இல்லை சார், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறத விட டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் உடைய கட் ஆஃப் மார்க்கு ஓசி கம்யூனிட்டிக்கு 655, ஓபிசிக்கு 654, எஸ்சி கேட்டகரி 560, எஸ்டி 536. பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி 630, ஓபிசி 624, எஸ்சி கேட்டகரி 517, எஸ்டி 470. இந்த டேட்டான்றது என்டேரா இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற 15% மார்க்குக்கு உண்டா 15% இடங்களுக்கு உண்டான 100% சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதில் சீட்டு இல்லை, அதனால தான் இதோட நின்றுருக்கு. ஸோ இதுதான் மார்க். சார், ஒரு 250 மார்க் எடுத்துருக்குறாங்க சார், எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருமா சார்னு கேட்குறீங்க மக்களும் இருக்கிறாங்க. அது தெரிந்து 5000 பணம் கட்டிட்டு சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கோடைய பொசிஷன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் சார் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ரிசல்ட்டை பார்த்துட்டே உட்காந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிதாக ஒரு பயனுள்ளதான பாயிண்டாக இல்லை. ஸோ ஹையஸ்ட் மார்க் இருக்கணுன்றது மேனிட்டரி. அடுத்தடுத்த ரவுண்ட்லேயும் இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் லெவல் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணாமல் இது ஒரு ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட்டு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. சரிங்களா, நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றங்களாக நிறைய பேர் வந்து மாணவர்கள் பெற்றோர்களை கால் பண்ணியிருந்தாங்க. பட் ஏன் அதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமானதாக இருந்துச்சு. சரிங்களா சார், நானும் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணேன். செலக்டடாக நான் இந்த காலேஜ் எதிர்பார்த்தேன். அந்த மார்க் வந்து எனக்கு எவ்வளோ வரைக்கும் கிடச்சிருக்குன்றது தெரியல. அதனால நான் மார்க்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் அடுத்து உடனே அந்த வீடியோவை நான் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிராஸ்டிக் கட் ஆஃப் இன்க்ரீசஸ். இட் இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அளவுக்கு கட் ஆஃப் எகிரியும் போல் அந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் லெவல் டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்ம எவ்வளவோ குறைஞ்சி வரும் என்றும் நம்பியும் எத்தனையோ பேர் நம்ம யதார்த்தமாக இருந்தோம். பட் இப்போ அப்படி இல்லை. சரிங்களா, ஸோ எல்லாருமே காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லோரும் சீட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்களும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா, அதே போல் நான் எப்போதுமே கட் ஆஃபில் இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த கட் ஆஃப் பொறுத்தவரையும் ஒவ்வொரு காலேஜில் எப்படி போயிருக்குன்றதை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு நான் தனியாக வீடியோவே ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அந்த வீடியோவை நான் உடனே உங்களுக்கு அப்லோடும் பண்ணிடுறேன். பட் இந்த வீடியோவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. நான் அடுத்து என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட் கொடுத்துட்டேன். சரிங்களா சார், எகெயின் சீட்ஸ் வேக்கன்சி இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் இருக்குது, இல்லைலாம் சொல்லவே இல்லை. 100% சீட் அலாட் ஆகிடுச்சு. அலாட் ஆனவங்க கூட நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ஆர்ஐ சீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 102 சீட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் என்னுடைய கால்குலேஷன் எழுதி வச்சுக்கோங்க, மினிமம் 200லேருந்து 250 சீட்ஸ் வந்து வேக்கன்சி வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னமும் எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி தான் வேணுங்க, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் காலேஜ் தான் நான் எதிர்பார்க்குறேங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு அது சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம்னு தான் நான் பார்க்குறேன். சரிங்களா, அடுத்து எகெயின் தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக வேக்கன்சி வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இன்னமும் உங்களுடைய யதார்த்தமான பிளேஸை தெரியாமலோ போட்டி போடாமலோ இருக்காதீங்க. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பார்க்குறோம்னா, காம்படிஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை காம்படிஷனாக இருக்கிறாங்க. ஃபர்தராக எந்த காலேஜில் ஃபீஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுங்க சார், ஃபீஸ் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுங்க சார், ஃபீஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோங்க சார். தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக பண்ணிடுறேன்னு சொன்னாங்க சார்.
அப்படின்ற மாதிரி இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த முடிவுகளை மிக விரைவில் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். எந்த கல்லூரி நிர்வாகமும் ஃபீஸ் குறைவதற்கு ரெடியாக இல்லை. காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் மாற்றங்கள் பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. பட் அலாட்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம், சீட்டு வாங்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ இனிமேலாச்சும் மாற பாருங்கள். உங்கள் சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்கான யாராவது ஒருத்தர் ஐடியா கொடுப்பாங்க. எனக்கு எம்பிபிஎஸ்சி இந்த வருஷம் ஜாயின் பண்ணியே தீரணும், ஒரு பிடிஎஸ்சி நீங்கள் ஜாயின் பண்ணியே தீரணும், இல்லை இங்கே இருக்கிற இல்லை பாண்டிச்சேரியாக நான் ஜாயின் பண்ணி தீரணும், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் இங்கே வேற போடுங்க, நான் எம்பிபிஎஸ் அங்கே படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களா தெரியணும். அதனால வச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டிஎன் மெடிக்கலில் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற ஒரு 500-1000 சீட்டை வந்து கொஞ்சம் சேஃபாக தக்க வச்சு எடுத்து பத்திரமா வச்சுருக்குறோம். அது என்ன மார்க், எந்த ரேஞ்சில் அலாட் பண்ண முடியும், என்ன ஃபீஸ் ரேஞ்சில் அலாட் பண்ண முடியும்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். சீட்டு இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது. சீட்டு இன்னமும் சொல்கிறேன், சீட்டு இல்லைலாம் சொல்லலை, மார்க் இருக்கான்னு தான் பேசுகிறோம். சரிங்களா, இங்கே வந்து 2 கேட்டகரி தான். ஒன்று ஹையஸ்ட் மார்க் இருந்தால் பணமே தேவையில்லை. ஹையஸ்ட் மார்க்லேருந்து 90%லேருந்து 89% வந்துட்டாவே இங்கே பணம் தான் படிப்பை டிசிஷன் எடுக்குது. பணம் இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டு கட்டிடுவேன், அடுத்த வருஷம் மட்டும் என்னால் எப்படி பண்ணுவேனே தெரியாது, நான் இந்த வருஷம் சேர்த்துட்டாதான் என் சொந்தக்காரங்க மத்தியில் எனக்கு பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு விட்டுருங்க. பணம் இருக்கா, உங்களால் கட்ட முடியுமா, தைரியமாக முடிவெடுங்க. இல்லையா கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்கள். இல்லையா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நிறைய மாணவர்கள் சொல்கிறோம். அதர் ஸ்டேட் போங்க, நல்ல மார்க் இருக்கா, தாராளமாக கொடுங்க, ஒரு 10-11 லட்சம் செலவு பண்ணலாம், வாங்கிடலாம். இல்லையா ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ண முடியும், சரி அப்ராட் சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டான கண்ட்ரி நான் கொடுக்குறேன், நானே அடிக்கடி கூட வருவேன் போவேன், இங்கே இருக்கிற சிலபஸ் அங்கே போய் படிக்கலாம். இந்த மாதிரியே நிறைய விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ பெஸ்ட்டு வந்து நேரில் பார்த்து ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் பாருங்கள். அதே போல் உங்கள்கிட்ட இன்னமும் பிளான் பண்ணாமல் இருக்காதீங்க. என்ன பிளான் போகணுன்ற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சார் நான் டீம்டு ட்ரை பண்ணிட்டேன், இல்லை அடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இதுக்கு என்கிட்ட ஃபண்ட் இருக்கா, ஓகே, அப்போ அடுத்த ஆப்ஷன் சென்டாக் புதுச்சேரி போகலாமா, ஓகே, அடுத்த ஆப்ஷன் யூபி, ரைட், அடுத்த ஆப்ஷன் அப்ராட், இல்லை அடுத்த ஆப்ஷன் ரிப்பீட், எனி ஒன். பட் இன்னமும் டிசிஷன் எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ எகெயின் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஓவர்வியூ மட்டும் நான் சொல்லணும்னா, சீட்ஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை, பட் மார்க் கொஞ்சம் தேவைப்படுது. மார்க் இருந்தால் தான் அது பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 200 மார்க், 250 சீட்ஸ் வேக்கண்ட் வரும்ன்றது ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய கவலை கொடுத்த விஷயமாக தான் பார்க்குறோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோக்குள்ளே கொடுக்குறோம். மிக விரைவில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எப்படி நடந்துச்சுன்றதை பற்றி நம்ம ஷார்ட் வீடியோ போட போகிறோம். அதையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துருங்க.